வணக்கம், நான் டாக்டர் பிரேம்லதா, கோல்டு ஐஏஎஸ் அகாடமியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இப்போ நம்ம அகாடமியில் குரூப் 2 அண்ட் டிஆர்பிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக வில்லிங் கேண்டிடேட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2க்கு அந்த 3 hours எக்ஸாமை ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி அப்ரோச் பண்ணுறது, அதே மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கலாம். அது மாதிரி அந்த லாஸ்ட் அட்டெம்ப்டை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம க்ராக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் பண்ணி தான் இந்த கோர்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும், நம்ம ப்ரொவைட் பண்ணுற டீச்சிங்காக இருக்கட்டும், எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நல்லா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஈஸியாக பாயிண்ட்டாக இருக்குது. ரொம்ப மெனக்கடை படிக்கணும் இல்லை, பாயிண்ட் எல்லாமே இருக்குது. படித்தாலும் மைண்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் எக்ஸாம்ஸ்லையுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. பார்க்கும்போது தெரியுது நிறையா இந்த புக்கில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட எல்லா சிலபஸ் பேஸ் பண்ண சிலபஸ் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்சிங்கும் நிறையா கவர் பண்ணியிருக்கோம். இந்த நியூ அப்டேட்டட் சிலபஸ் ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட 9 புக் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். உங்களுக்கு 100% என்னால் அஷ்யூர் பண்ண முடியும், நீங்கள் இந்த தடவை குரூப் 2 கண்டிப்பாக க்ராக் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நமக்கு, ஏன்னா இப்போ லாஸ்ட் மந்த் போன குரூப் 4 எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே மிஸ் பண்ணிடுவாங்க. நம்மளோட குரூப் 2 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக நம்ம க்ராக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சியை தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் முன்னெடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்ஸ்டியூட் விசிட் பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Thank you.